பேக்கரி ஸ்டைலில் நல்ல ஜூஸியான ஜாம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 4 முட்டை, அதுக்கு கொஞ்சமாக இந்துப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அரை ஸ்பூன் மில்க் எசன்ஸ், அரை ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். இது கூடவே 3/4 கப் சர்க்கரை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறது, நல்லா ஃப்ரோத்தி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். அது வந்த பிறகு 1 கப் மைதாவில் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா சலிச்சு 3 பேட்சாக எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் ஆயில், 1/4 கப் மில்க் அதுவும் ஒரு 2-3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்கொயர் டீனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், பட்டர் தடவி அதில் ஊற்றி நல்லா டேப் பண்ணி 175 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் கேக் ரெடி. ஸ்பாஞ்ச் மேலே ஊற்றுறதுக்கு 1 டம்ளர் தண்ணியில் சர்க்கரை, தேன், ஜாம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை தான் ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் போட்டுட்டு டெசிகேட்டட் கோகோனட் போட்டால் கேக் ரெடி.